Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. எதிர்க்கட்சியா தன்னுடைய பங்களிப்பை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை, அதிமுக செய்யவில்லை என்பது 100% உண்மை. தாவேக அளவு கூட அவங்க செய்யல. அவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. எல்லா கட்சியிலுமே டிஎம்கே அலையன்ஸ்னு இட்ஸ் பர்னிங், ஏடிஎம்கே அலையன்ஸ்னு பர்னிங். தொடர்ந்து மோடி அவர்களுடைய தமிழக வருகை பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க. என்ன மோடி ஒரு தடவை வந்துட்டு போனா திமுக வாக்கு வங்கி கூடுது. மோடி வராமல் இருக்கிறதே நல்லது. என்டிஏ இந்த எலெக்ஷன்ல நேரில் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் மோடி. மோடி ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போய் பிரச்சாரத்துக்கு போனார்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு கூடுது. இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. சிறிய கட்சிகள் சொல்லக்கூடிய சோகால்டு ஸ்மாலர் பார்ட்டிஸ் கொள்கை கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சிட்டு மற்றதை வந்து டபுள் ஆக்கிடுவாங்க. அது மற்றது எதுன்னு கேட்காதீங்க. தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. ஜனநாயகத்தின் சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். இந்திய அலையன்ஸில் வந்து ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து ஒரு மாநாட்டில் வந்துட்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. அடுத்து மதுரையில் நடந்த மாநாட்டிலையும் மோடி அவர்களுடைய பேச்சும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மேடை ஏற்றிட்டாங்க. ஒரு அடுத்த இம்பாக்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, திருச்சியில் அடுத்த கட்ட மாநாடையும் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கும் பிரதமர் வர போகிறாரு. அதற்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து மோடி அவர்களுடைய தமிழக வருகை தேர்தல் நேரத்தில் இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க. என்ன மோடி ஒரு தடவை வந்துட்டு போனால் திமுக வாக்கு வங்கி கூடுது. மோடி வராமல் இருக்கிறதே நல்லது. என்டிஏ அவர் வராமல் இருந்தால் என்டிஏக்கு நல்லது. ஆனால் அவங்க அடங்க மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்து மோடியை நிறுத்துவாங்க. ஓட்டு கீழே போவோம். மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒவ்வொரு தடவை மோடியை தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மைனாரிட்டிஸ் ஓட்டு மிச்ச சொச்சா இருக்கிறதும் திமுக பக்கம் நகருது. ஆமாம், திமுகக்கான கேம்பெயினை சத்தம் இல்லாமல் மோடி பண்ணிகிட்டு இருக்காரு. கடந்த 12 ஆண்டுகளாக நிர்வாகம் மூலமாக பண்ணார். இந்த எலெக்ஷனில் நேரில் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் மோடி. மோடி ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போய் பிரச்சாரத்துக்கு போனார்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு கூடுது. ஸோ இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. தொகுதி பங்கீட்டு வந்து பேச்சுவார்த்தை வந்து மதுரையில் நடைபெற்றதா தகவல் வந்தது. அன்றே வந்துட்டு பிரதமருடைய மேடையில் ஐபிஎஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. மறுநாள் வந்துட்டு டெல்லி விரைந்து அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் இபிஎஸ். ஆனால் இன்னமும் இந்த தொகுதிக்கான ஒரு விஷயங்கள் வந்துட்டு முழுமை பெறாமல் இன்னமும் அந்த பேச்சுவார்த்தையும் முழுமையாக தொடங்காமலே இன்னமும் அப்படியே உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? யாருக்குள்ள சொன்னீங்க? என்டிஏ அலையன்ஸில் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷா எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு. பேசிட்டு தான் இருக்காங்க. நாள் இருக்குது. அடுத்த வாரம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது. அதிகமாகவே கேட்கிறார் நயினார். அது நேச்சுரல் தானுங்க. எல்லா கட்சியிலுமே ஏடிஎம்கேக்குள்ளேயும் டிஎம்கே அலையன்ஸ்லையும் இட்ஸ் பர்னிங், ஏடிஎம்கே அலையன்ஸ்லையும் பர்னிங். பட் சரி பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேருக்குமே வந்து திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி எவ்வளோதான் பேசினாலும் கடைசியில் ஒரு சமரசம் காணப்படும். நாள் இருக்குது. அடுத்த வாரம் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகுதான் நாங்கள் பேச போறோங்கிறதையும் அவர் சொல்றாரு. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வாரம் கடைசியில தான் நமக்கு வந்து ஏப்ரல் மார்ச் 10 தேதிக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 15 தேதி ஆயிடுன்றோம். 15 தேதினா நமக்கு வந்து ஏப்ரல் 3ஆவது வாரம் தான் தேர்தல். அப்படிதான் வரும். அப்போ மார்ச் 15 தேதிக்கு மேலே வந்ததுன்னா அடுத்த 3-4 நாளில் முடிச்சுடுவாங்க. பல எலெக்ஷன்ல அப்படி நடந்திருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் வந்து புது கட்சியே உதயமாச்சுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கட்சியை உடைக்கிறாரு மூப்பனார். அதனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா அதிக சீட்டு இவங்க எதிர்பார்க்காங்க. ஜிகே வாசன் கேட்கிறாரு. அது எப்படிங்க? ஒரு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குதானே செய்யும். பதவி மோகம் யாரு கூட அதுக்கு தானே வந்து அரசியல் நிற்கிறான். ஆண்டி மடம் கட்டுறதுக்கு நிற்கிறான். தேமுதிக போயிட்டதுனால இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் நமக்கு ஃப்ரீ ஆயிருச்சு. 7-8 சீட்டு அதை நம்ம பிரிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற போட்டியும் அங்க உள்ள போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் போயிடும், நம்ம வந்து கூடுதலை பிரிச்சுக்கலான்னு அங்க பார்த்தாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனா காங்கிரஸ் திமுக செட்டில் ஆயிடுச்சு. அதனால வந்து குடுக்கத்தை வாங்கிட்டு போகணும். கூட்டணி கட்சி எல்லாம் போன தடவை 6 வாங்கின, லெஃப்ட்டுக்கெல்லாம் 5 சீட்டுன்றாங்க. ஸோ அதனால அதை கொடுக்கறத வாங்கிட்டு தான் போனோம். எல்லா கட்சிக்கும் ஒரு சீட் குறையுது அங்கே திமுக அலையன்ஸ் அப்படிங்கிறது. தேமுதிகவும் அகாமடேட் பண்ணி இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து இந்த கூட்டணியில் இருக்க சிறிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய சோகால்டு ஸ்மாலர் பார்ட்டிஸ் கொள்கை கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சிட்டு மற்றதை வந்து டபுள் ஆக்கிடுவாங்க. அது மற்றது எதுன்னு கேட்காதீங்க. சீட்டை குறைப்பாங்க. மற்ற நலத்திட்ட உதவிகள் வந்து டபுள் ஆக்கப்படும். நலத்திட்ட உதவிகள் எல்லாமே டபுள் ஆக்கப்படும். அது அதனால வந்து அவங்களும் வந்து கொள்கை வழி வந்தவர்கள் பாசிச பாஜக தோக்கடிக்கிறதுக்கு போன தடவை கொடுத்ததை விட சீட்டு குறைஞ்சா பரவாயில்ல. ஆனால் கட்சிக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து டபுள் ஆகிடும். அது வந்தால் போதும். தாவேக முன்வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தும் வந்து பெரிய அளவில் வந்துட்டு டிஎம்கே மேலே அவர் எங்கேயுமே வந்துட்டு வைக்க வந்து தவறாருங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒவ்வொரு இடங்களையும் தாவேக்கா கூட வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை. அப்படின்னா எடப்பாடியார் வந்து அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே பெருசாக அவங்க எடுத்துக்கிறாங்க சார். இது வந்து எதிர்கட்சியா தன்னுடைய பங்களிப்பை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை, அதிமுக செய்யவில்லை என்பது 100% உண்மை.
தாவேக்கா அளவு கூட அவங்க செய்யலை. அவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு இருக்கட்டும், டிஎன்பிசி கொலாப்ஸ் இருக்கட்டும், இந்த பாலம் கட்டின ஊழலாக இருக்கட்டும், நேரு மேட்டரில் இடி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாரும் இடி ரிப்போர்ட்டை கையில் வச்சுருக்கான். கதி கலங்க வைக்கிற போராட்டத்தை ஏன் எடப்பாடியால் பண்ண முடியல? இரண்டு அமைச்சர்கள் மீது தீர்ப்பு வேற வெயிட்டிங்ல இருக்குது. பொன்முடி அவர்கள் மீது வேற தீர்ப்பு நாளை வருது. இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. இது ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் எதிர்கட்சி பாத்திரத்தை சரியாக எடப்பாடி பழனிசாமி வகிக்கவில்லை என்பது உண்மையான குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமா இருப்பது, ஜனநாயகத்தின் சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமா இருப்பது. பெண்கள் உரிமை தொகை, பெண்கள் பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல திமுகவினுடைய நிர்வாகி நிறைய பேர் நீக்கப்பட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 3 நாட்களாக துரைமுருகன் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பேர்ல வெளிவந்துகிட்டே இருக்கு. விமான பணிப்பெண்ணோட பிரச்சனை, திமுக நிர்வாகிகள் நீக்கம், போக்சோ சட்டத்துல வேலூர்ல கைது, இப்படின்னு ஒரு கடந்த 3 நாட்களாக ஒரு 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீக்கம்ங்கிறது துரைமுருகன் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பேர்ல வந்துட்டு இருக்கு. ஏரோஸ்டஸ் போய் சீன்றான்னா என்ன ஆணவம் இருக்கும்? அப்போ இவங்கெல்லாம் சாதாரண பெண்கள் இவங்க கிட்ட உதவி கேட்டுப்பட்டா என்ன பண்ணுவானுங்க? இவனுங்கெல்லாம் ஏரோஸ்டஸை தொட்டினா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். தெரியல. பூ விற்கிற பொண்ணை தொட்டினா அது வேற, லேடி கண்டக்டர் கிட்ட இம்சை பண்ணினா அது வேற. ஆனால் ஏரோஸ்டஸ்னா பணம் இருக்க இடம், வெறும் பணக்காரன் தான் அதில் பயணிக்க போகிறான். ஒரு ஏரோஸ்டஸை நீ சீன்றனா அது எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போகும்போது பார்ப்போம். பெரும்பாலும் அவங்கெல்லாம் வசதியான குடும்பங்களை சார்ந்தவர்கள், பின்புலம் ரொம்ப வலுவாக இருக்கும். ஒரு ஏரோஸ்டஸை டச் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் ஒரு கட்சிக்காரனுக்கு வருதுன்னா என்ன புரியல. இது கட்சி இதுக்கு பொறுப்பு நான் சொல்ல மாட்டேங்க, நிச்சயமாக சொல்ல மாட்டேன். பட் இது எப்படிங்க அதிகாரத்தில் இருக்கிறதால தானே உனக்கு இந்த திமிரு வருது? ஒரு லேடி கான்ஸ்டபிளை இடுப்பு கிள்ளி பிரச்சனை ஆச்சு தெரியும்ல. அதிகாரத்துக்கு வந்தோடனே உனக்கு பண்ண கூட்டது. கருணாநிதி பிறந்தநாள், அன்பழகம் பிறந்தநாள்ல தமிழச்சி தங்கப்பாண்டியனும் கனிமொழியும் பேசும்போது இங்கே தான் எம்எம்டிஎல்ல ஒரு லேடி கான்ஸ்டபிளை இடுப்பை கிள்ளி அது பெரிய பிரச்சனையாகி அதிகாரத்துக்கு வந்த புதுசில் இன்னைக்கு ஏரோஸ்டஸை போய் வைக்கிறாங்க. நயினார் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கொந்தளித்த மாதர் அமைப்புகளும் சங்கங்களும் இது போன்ற விஷயங்களை ஏன் பேச மறுக்குது? தமிழ்நாட்டில் இருக்க மாதர் அமைப்புகள் அத்தனை பேருமே ஐட்வா உட்பட அவங்க ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிறாங்க. அது எந்த சந்தேகமும் வேணும். பிஜேபி தான் சொல்லுது நயினார் பேசிட்டாருன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அது தப்பு. நயினார் பேசினது தப்பு. அதுக்காக ஐட்வா மகளிர் அமைப்புகள் குரல் கொடுத்ததும் தப்பு தான். கரெக்ட், அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா திமுகவை சார்ந்தவன் மாட்டும் போதெல்லாம் மௌனசாமியாரா மகளிர் அமைப்புகள் மாறிடுறாங்களே. மகாத்மா காந்திக்கு பிடிச்ச அந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல, கண்ணை மூடிக்கணும், காதை மூடிக்கணும், தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு பிடிச்ச அந்த 3 குரங்கு பொம்மைகளாக தமிழ்நாட்டில் உள்ள மாதர் அமைப்புகள் மாறி போகுது. உண்மையா பொய்யா? எவ்வளோ நடக்குது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக? இவங்க ஏதாவது வாயை திறந்தாங்களா? விஜய் விவகாரத்திலையும் டீசெண்டாக கடந்து போய் விட்ட அமைப்புகள் அப்படிதானே இருக்குது. அது ஒரு தனி மனிதனோட ஒரு பிரச்சனை அப்படிங்கறத கடந்து போயிட்டாங்க அப்படிங்கறதும் தான் ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி சீமான் விஷயத்திலையும் ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிட்டாங்க. நடிகை அளித்த புகார்ல அவங்க சிபிஎம்மோட செயலாளராக இருந்தவரே அப்போ பாலகிருஷ்ணனா இல்ல சண்முகமோ பாலியல் குற்றவாளி சீமானாரு. எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை! எந்த நீதிமன்றத்தால சீமான் தண்டிக்கப்பட்டாரு? குற்றச்சாட்டுகளை சொல்றதாலே அவர் குற்றவாளி ஆயிடுவாரா? பாலகிருஷ்ணன் பேசிய ஒரு கருத்தும் அன்னைக்கு வந்தது இல்ல. எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை! திமுக கிட்ட உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு நீங்க இந்த அளவுக்கு கீழே இறங்கி போறீங்க. கொத்தடிமையா இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் திமுகவிடம் இருக்கக்கூடிய தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்கள் இத்தகைய பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கருத்துக்களை வெளியிடும் பொழுது ஒரு நிலைப்பாடும், திமுகவில் இருப்பவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் பொழுது அங்க மகாத்மா காந்திக்கு பிடித்த 3 குரங்கு பொம்மைகளாக மாறி போவதும் இன்னைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம பாக்குறோம் இல்ல. வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த ஐட்வான்ற அமைப்பு வரும் இல்ல, பூவாசிக்கு அவங்க அதுல தலைவரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎம்மோட பொலிட் பியூரோ மெம்பர் அவங்க தான் இருக்காங்க. அந்த அம்மா இப்பெல்லாம் எதுக்கு அவங்க வாயை திறக்கிறது இல்ல. விஜய் கட்சியினர் சங்கீதா விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பதிவு செய்யறாங்க. செய்யக்கூடாது, நாங்க கண்டிப்பாங்க நான் ஒத்துக்கிறேங்க, அது தப்புங்க. ஆனா விஜய நீங்க அவரோட மனைவிக்கும் அவருக்கு இருக்க பிரச்சனை இல்ல ஒரு சார்பு நிலை எடுத்து அதை கண்டுக்காம இருக்குது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு ஃபேமிலி கோர்ட்ல இருக்க டிஸ்பியூட்டுங்க. அது யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயன்றது கோர்ட்டு தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கோட ஒரு மனுதாரருடைய மனு வெளியில வரதே சட்டப்படி குற்றம். எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவை வச்சு நான் சொல்றேன். அது சட்டப்படி குற்றமா இல்லாட்டியும் தார்மீக முறையில அறம் சார்ந்து பாத்தீங்கன்னா மாறலே அது தப்பு. அது அவர் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படின்றத நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அப்ப அதுல விஜய்க்கு ஒருதலை பட்சமா நீங்க தீர்ப்பு கொடுத்து, ஏன்னா அவங்களை திமுக அவர் சேலஞ்ச் பண்றாரு. அப்போ வாய் திறக்காத ஐட்வா அந்த அம்மா அவங்க மனைவியை பத்தி சமூக வலைதளங்கள்ல
விஜய் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய அவலங்களுக்கு அவதூறுகளுக்கு மட்டும் எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? அதை நான் ஆதரிக்கல. சங்கீதாக்கு எதிராக, விஜய் மனைவிக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசினாலும் அது தப்பு தான். அதை நம்ம அனுமதிக்க முடியாது. எந்த பெண்ணுக்கு எதிராகவும், அது யாராக இருந்தாலும் இந்த சரி, தேசத்துடைய பாதிக்க குடியரசுத் தேசத்துடைய தலைவராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கலாம். இந்த தேசத்துல உள்ள, ஏன் இந்த பூமி கோளத்துல உள்ள எந்த பெண்ணை பத்தியும் தப்பா எவன் பேசினாலும் அது அயோக்கியத்தனமானது. தண்டிக்கப்பட அவன் அப்படி வேண்டியது, பேசுறது கண்டிக்கப்பட மூலமா வேண்டிய தன் தாயை இழிவுபடுத்துகிறான், தன் மனைவியை இழிவுபடுத்துகிறான், தன் மகளை இழிவுபடுத்துகிறான். அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அது எவனா இருந்தாலும் சரி. எந்த ஒரு பெண்ணுக்கு எதிராகவும் இழிவான கருத்துக்களை, அவமரியாதையான கருத்துக்களை, தனிமனித தாக்குதல்களை தொடுக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தன் தாயை, தன் மனைவியை, தன் மகளை இழிவுபடுத்துகிறான். இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா இடதுசாரி மௌனம் காக்குது. எல்லா இடதுசாரியா மௌனம் காக்குறாங்க. சங்கீதாக்கு பொங்கி எழுந்தாங்கல்ல, ஐட்வா ஐட்வா மகளிர் அமைப்பு வந்து- மாதர்குல மாணிக்கங்கள். விஜயை வச்சு அவங்க செய்யும் பொழுது நீங்க மட்டும் ஏன் அமைதியா இருந்தீங்க? கண்டிப்பா சங்கீதாக்கு எதிரான விமர்சனங்களை நம்ம ஆதரிக்கவில்லை. அது கடுமையான கடுமையான கண்டனத்துக்குரியது. கண்டனம் முடிஞ்சா சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுங்க. யாருமே கேட்கல. கேட்கலங்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் பெண்களுக்கு எதிராக பேசுவதை தன்னுடைய முழு நேர தொழிலாக கொண்டிருக்கிறார். எல்லா முறையிலும் அது மட்டும் தான் அதை மட்டும் தான் அவர் பேசுவாரு. இந்த ஐட்வா போன்ற அமைப்புகள், ஊவாசிகி போன்ற மாதர்குல மாணிக்கங்கள் அவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காங்களா? சிபிஎம் ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கா? எந்த கூட இருக்கான்ல அவன். பெண்ணியவாதிகள் யாருமே அதை பெண்ணியவாதிகள் யாருமே அதை நீங்க பேச மாட்டேன்றீங்கல்ல. விமன் ஆக்டிவிஸ்ட், விமன். குஷ்பு அதான் சொல்றாங்க. ஆமா, குஷ்பு கேக்குற நியாயம் தானுங்க. நீங்க எனக்காக நீங்க யாரும் வந்து இன்னைக்கு இது பண்றீங்க, Correct. என்னைய குஷ்பு அவன் சொல்றது அவ்வளவு நியாயம் பேசுறான், ராதிகா பேசுறாங்க, எல்லாருமே ஆமா. பேசுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக நீ பேசுவியா? பிஜேபி நீ அரசியல் ரீதியா எதிர்க்கிறது வேற. பிஜேபியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்கு பிஜேபியில் இருக்க பெண்களுக்கு எதிராக நீ பேசுனீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப வாய் திறக்காத ஐட்வா மத்த சங்கீதாக்கு அப்படியே பொங்கி எழுறாங்க. கனிமொழி பார்த்து அதை கேக்குறாங்க. நீங்க இருக்கிறீங்க அந்த கட்சியில, மற்றவர்கள் பேச மறுக்கலாம், வந்து கனிமொழி வந்து மௌனமா அவங்க இருக்கலாமா வந்துங்க அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நான் மறுக்கலங்க. ஆனா அது செய்ய வேண்டிய அளவுக்கு அவங்க செய்யலையே. இப்ப பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பேச்சு பேசினாருன்னு தெரியும். கேவலமான பேச்சு பேசி எந்த அளவுக்கு போச்சுன்னா ஸ்டாலினாலேயே அதை தாங்க முடியாம தான் அவரை ராஜினாமா செய்ய சொல்றாரு. அந்த வழக்கு அவரை இன்னமும் துரத்துது. இன்னமும் அந்த வழக்கு துரத்துது. இந்த மாசம் 27ஆம் தேதி ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல வர சொல்லியிருக்கான் அவரை. சிறைக்கு போக வேண்டியவர்களை கட்சியில வச்சு பொறுப்பு கொடுக்குறீங்க நீங்க. இதை பத்தி ஐட்வா பேசாதா? அப்ப இந்த ரெட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, திமுக சார்பு உள்ளவங்க, திமுக உள்ள இருக்கவங்க, திமுகவை அரசியல் ரீதியா எதிர்க்கவங்க மேல நான் கூசக்கூடிய அளவுக்கு பேசுவதை முழு நேர தொழிலாக வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா பூரா அது இன்னைக்கு பரவுது. முந்தி மாதிரி இல்ல. அப்ப வாய்மூடி மௌனம் காக்கக்கூடிய தேசப்பிதாவுக்கு பிடித்த 3 குரங்கு பொம்மைகளாக மாறி போன இந்த மாதர்குல மாணிக்கங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தவறு செஞ்சாங்கன்னா அப்ப மட்டும் பொங்கி வருதுன்றது இது என்ன விதமான நிலைப்பாடு? ரவீந்திரநாத் மீதே அதே தான் சொல்றாங்க. அவரே வந்து ஒரு விஷயத்துல பேசுறாரு, விஜய் பற்றி குறித்த கருத்துக்கள் வெளிவரும் பொழுது கூட திமுக மீது அதையும் வந்து முன்வைக்கிறார். ரவீந்திரநாத் மீதும் ஏற்கனவே கேஸ் இருக்குது, அவர்களுடைய குடும்ப விவகார பிரச்சனைகளும் இருக்குது. ஓபி ரவீந்திரநாத் மீது இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்க நயனாரை மட்டும் கார்னர் பண்றீங்க. நயனார் பேசினா உங்க கட்சியில நீங்க எடுக்கிறவங்களும் அப்புறம் என்ன கேஸ்ல இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கிறதையும் பிஜேபி வந்துட்டு பேசுறாங்க எல்லாரும் வெளியில. சீமான வந்து பாலியல் குற்றவாளின்னு எந்த அடிப்படையில பாலகிருஷ்ணன் பேசினாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? குறைஞ்சபட்ச தர்மம்னு ஒரு மனிதனுக்கு இருக்கு. அவன் எந்த தத்துவத்தை சார்ந்தவனா இருந்தாலும் எந்த நீதிமன்றத்தால் அவர் வந்து தண்டிக்கப்பட்டார்? அவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். கடைசியில் சுப்ரீம் கோர்ட் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சது. இப்போ கொண்டு போய் முகத்தை எங்க வச்சுப்பாரு பாலகிருஷ்ணன்? அது அந்த சம்பவத்தை சீமான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனா நீதிமன்றத்துக்கு போகும்போது 2 தரப்பு ஞானத்தையும் தான் கேட்பாங்க. பெண்ணியல்வாதிகளோட குற்றச்சாட்டை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஜெண்டர் பேஸ்ட். எந்த ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டமும் பாலினத்தின் அடிப்படையில், ஆண் பெண் என்ற வேற்றுமையின் அடிப்படையில் நிறுவப்பட்டதில்லை இல்ல அப்படிங்கிறோம். இப்போ ஒரு பெண் உங்க மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி தோற்றம் இருந்தாலும் சமூகம் உங்களை கடுமையா விமர்சிக்கும். ஆனா கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் உங்க பக்க நியாயத்தையும் கேட்கும். 2வது அந்த ஆதாரங்கள் வந்து தரமானவையா, சட்டத்தின் முன் நிற்கக்கூடியவையா தான் கோர்ட் பார்க்கும். அப்படித்தானே வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அடுத்த ஆண்டு அவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸா வர போறாங்க. ஒரு மாத காலத்துல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த நீதிமன்றம் தானே சொல்லிச்சு அவங்களுக்கு வந்து 2 பேர் பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது. நீங்க சீமான பட்டு தண்டிச்சிங்க. சீமான பாலியல் குற்றவாளின்ற அளவுக்கு விமர்சனம் போச்சு, வைக்கப்பட்டது. கொள்கை தங்கங்களான மார்க்சிஸ்டுகள் வச்சாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு? 2 பேர் மேலேயும் தப்பு, 2 பேர் இனிமே பேசாதீங்கன்னு சொல்லி தானே அதை முடிச்சு வச்சாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்கு யாராவது ஆளானால், அது யாரா இருந்தாலும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல ஒரு ஆண் அரசியல்வாதி குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் பொழுது ஒரு நடுநிலையின் அடிப்படையில
முழு அளவிலான நடுநிலையின் அடிப்படையில் தான் நீங்கள் அணுக முடியும். வெறும் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் போயிட முடியாது, தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால். ஆனால் இந்த மாதிரி எழுதுறது பேசுறது சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு வந்து பொது வெளியில் வந்து பொது கழிப்பிடத்தில் எழுதுறது தான் சோஷியல் மீடியாவில் எழுதுறது. பொது கழிப்பிடத்தில் போய் ஒரு பெண்ணை பற்றி இழிவாக எழுதுறவனோட புத்தி வந்து எவ்வளோ தூரம் வந்து சொறி பிடிச்சு சிறங்கு பிடிச்சி இருக்கோ, அதுதானே வந்து சோஷியல் மீடியாவில் போய் எந்த பெண்ணை பற்றியும் எழுதுறது. இதில் என்ன வேறுபாடு என்ன இருக்குது? இந்த கட்சின்னா அந்த கட்சின்னா குஷ்புவை பத்தி எழுதுறான், அல்லது வந்து ராதிகாவை பத்தி எழுதுறான். ஏன்னா சினிமா நடிகைகள் உங்களுக்கு சாஃப்ட் டார்கெட் அப்படிங்கிறது. வாய் மூடி மௌனமா இருப்பீங்க, எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருப்பீங்க. அதே உங்க கட்சியில இருக்கவங்க மேல யார் மேலேயே வந்துட்டாங்கன்னா அப்படியே பொங்கி எழுந்துரு. இது என்னங்க நியாயம்? இது ஆகவே இதுல வந்து ஒரு ஒரு சமமான நடுநிலைத்தன்மை இந்த கட்சிகளுக்கு இருக்கணும். இல்லைன்னா அதற்கான விலையை சமூகம் கொடுக்கும். ஏன்னா கம்யூனிஸ்டுகளே வந்து தோழர் நல்லகண்ணு அவருடைய இறப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலை அப்படிங்கிறத வந்து ஒரு இஷ்யூவாக வந்துட்டு பேசியிருந்தாங்க, எழுதியதும் வந்தது. ரொம்ப கம்யூனிஸ்டுகளோட பிஹேவியர் ரொம்ப அருவருப்பா இருக்குது. வரலைன்னா வரல, அவ்வளவுதான். எடப்பாடி வந்து தான் நல்லகண்ணுக்கு வந்து புகழ வசதி காட்ட போறீங்களா? இது என்ன பேச்சு இதெல்லாம்? நான் கேட்கறேன். இடதுசாரிகள் அந்த அளவுக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன் உங்களுக்கு இருக்குது? வரலன்னா வரலங்க. நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினவங்க எல்லாம் அதாவது வந்து ரொம்ப யோகியசீலர்கள்னும், வராதவங்க எல்லாம் வந்து அப்படிப்பட்டவங்க இல்லைன்றதும் அபத்தமான கருத்து. எந்த உயர்ந்த லட்சியங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நல்லகண்ணு அவர்கள் அர்ப்பணித்திருந்தாரோ அந்த லட்சியங்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய 90% டேஷ் கேட்டகரி பசங்க அத்தனை பேரும் அன்னைக்கு நல்லகண்ணு வீட்டில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறான், போறான் வரான், நல்லது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய போலித்தனத்தை பாருங்க. வராதவங்க எல்லாம் வந்து அதனால வந்து அவர் மீது மரியாதை இல்லை, அவர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்வது ரொம்ப தவறானது. இதெல்லாம் ரொம்ப அவலமான விஷயங்கள். அவர் நிறைவாழ் வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளோதான். நேரில் போய் வாழ்த்து சொன்னவன்லாம் யோகியனும் வராதவன்லாம் அயோக்கியனும் சொல்வது அபத்தமானது. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.